ஓம் கம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு மிக அற்புதமான பதிவுங்க. ஏன் அமாவாசை நாளில் கண்டிப்பாக முன்னோர்களை வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அமாவாசை நாளில் நம்ம ஏற்றக்கூடிய இந்த ஒரு தீபத்தால் நம்ம வாழ்க்கையில் செல்வ செழிப்பும் ஐஸ்வர்யமும் ஏற்படுங்க. இந்த தீபத்தை எப்படி ஏற்றணும், இந்த தீபத்தை நம்ம ஏற்றுவதால் வாழ்நாளில் ஏற்படக்கூடிய செயல் தாமதங்கள், வாழ்நாளில் நம்ம ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் காரணமாக இருக்கிற எந்தவித கர்மாவாக இருந்தாலும் அந்த கர்மாவை அனைத்தையும் நீக்கி செல்வ செழிப்போடும் ஐஸ்வர்யத்தோடும் நம்மை வாழ வைக்கும். அந்த தீபத்தை நம்ம எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அமாவாசை நாளில் நம்ம என்ன காய்கறிகளை கண்டிப்பாக சேர்த்துக்கணும், சேர்த்துக்கவே கூடாத காய்கறி என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். முதல்ல அமாவாசை ஏன் நமக்கு வழிபாடு செய்கிறோம், அமாவாசை நாளில் எதற்காக பித்ருகளுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாமுங்க. அமாவாசை அப்படின்னாவே சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் சந்திச்சுக்கிற நாள். நம்ம ஜாதகத்தில் சூரியன் சரியாக இருந்தால் தான் நம்ம தகப்பனுக்கும் நமக்கும் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும், சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கும், நம்ம அவங்க மேலே பாசமாக இருப்போம், அவங்க நம்ம மேலே பாசமாக இருப்பாங்க. அவர்கள் சம்பாதிச்சு வச்ச சொத்தையும் கூடி நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா சூரியன் நம்ம ஜாதகத்தில் நல்ல முறையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்திரன் அப்படிங்கிறது தாய். நம்ம தாய் அப்படிங்கிறவங்க நம்ம மேலே பிரியமாக இருக்கணும், நம்மளை நல்லா அன்போடு பிரியமோ பார்த்துக்கணும், தாயோட சொத்துக்கள் நமக்கு சேரணும் அப்படின்னாலும் ஜாதகத்தில் சந்திரன் சரியான இடத்துல இருக்கணும். அதாவது தாய் அப்படிங்கிறவங்க எல்லாரையுமே பார்ப்பாங்க. ஆனாலும் ஒரு சில குடும்பத்தில் நம்ம கவனித்து பார்த்தோம்னா அம்மாவுக்கும் மகனுக்கும் சேராது, அல்லது அம்மாவுக்கும் மகளுக்கும் சேராது. எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டே இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள வீண் விவாதங்கள் ஏற்பட்டே இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு நம்ம நல்லா ஆராய்ந்து பார்த்தோம்னா அவர்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் சரியான இடத்துல இருக்காது. இதுதான் காரணம். சந்திரனும் சூரியனும் அம்மாவும் அப்பாவும். இந்த சந்திரனும் சூரியனும் ஒரே நேர்கோட்டில் சந்திச்சுக்கிற நாள் தான் அமாவாசை. இந்த நாளில் நம்ம முன்னோர்களை வழிபாடு செய்தாலும், நம்மை விட்டு போன தாய் தகப்பனை வழிபாடு செய்தாலும் அவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. பித்ருகளை வழிபாடு செய்தால்தான் குலதெய்வத்துடைய அருளே நமக்கு கிடைக்கும். பித்ருகள் அதாவது இறந்து போன நம் முன்னோர்களை வழிபாடு செய்யாமல் அமாவாசை நாட்களில் காகத்திற்கு ஒரு பிடி சாதம் வைக்காமல் நம்ம வேறு எந்த தெய்வத்தை எந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செய்தாலும் நமக்கு அதற்கான பலன் கிடைக்காது. குலதெய்வம் நமக்கு அருளணும் அப்படின்னாவே பித்ருகளுடைய ஆட்சி இருக்கணும் நமக்கு. அப்போ தான் குலதெய்வத்துடைய அருளே நமக்கு கிடைக்குங்க. அதனால் அமாவாசை நாளில் நம்ம முறையாக தர்ப்பணம் கொடுக்க முடியல, முறையாக நம்ம இதெல்லாம் செய்ய முடியல அப்படின்னாலும் ஒரு தவறும் கிடையாதுங்க. அந்த நாளில் நம்ம வீட்டில் ஒரு கைப்பிடி அளவாவது சாதம் வைத்து நம்ம ஒரு இலை வாங்கி அந்த இலையில் உப்பும் அப்பளம் சாதத்தையும் வச்சு நம்ம இறந்து போன முன்னோர்களை நினச்சி, அதாவது அப்பா அம்மா நல்ல முறையில் இருந்தாலும் அவர்களுக்கு முன்னாடி இருந்திருப்பாங்க இல்லைங்களா முன்னோர்கள், அவர்களை நினைத்து ஒரு சூடமும் பத்தியும் பருத்தி வச்சு ஒரு சாம்பிராணி காமிச்சு அவர்களை நல்ல முறையில் வழிபாடு செஞ்சுட்டு எச்சில் படாத அந்த சாதத்தை கொண்டு போய் காகத்துக்கு வச்சாலே போதுமானதுங்க. முறையாக தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த எளிய முறையில் செஞ்சாவே கண்டிப்பாக நிச்சயமாக நமக்கு முன்னோர்களின் ஆசி கிடைக்கும். வருடத்தில் 3 அமாவாசை மிக சிறப்பான அமாவாசை. அதாவது மாதம் வருகிற அமாவாசை நாளில் காகத்திற்கு சாதம் வைக்கணும். இந்த மாதம் வருகிற நாளில் நம்ம முன்னோர்களை நினைக்கல அப்படின்னாலும் வருடத்திற்கு 3 முறை வரக்கூடிய ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசையை நம்ம தவறவே விட்டுறக்கூடாதுங்க. அந்த நாளில் நம்ம ஒரு பிடி சாதமாவது காகத்திற்கு வச்சு தண்ணீர் வைத்து நம்ம முன்னோர்களை வழிபாடு செய்யணும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் செஞ்சாதான் நம்ம வாழ்க்கையில் நல்லது நமக்கு நடக்கும், நம்ம காரியங்கள் எல்லாம் வெற்றியாக அமையும், நமக்கு இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. முன்னோர்களை நம்ம வழிபாடு செய்யாமல், முன்னோர்களுக்கு நம்ம செய்ய வேண்டியதை செய்யாமல் நம்ம எந்த கோவிலுக்கு போனாலும் அதற்கான பலன் நமக்கு கிடைக்காது. ஒரு சில குடும்பங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை வழிபாடு செய்தாலும் எத்தனை கோவில்களுக்கு போனாலும் துன்பத்தின் மீது துன்பமாக இருக்கும், சிரமத்தின் மீது சிரமமாக இருக்கும், அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றமே இருக்காது. என்ன காரணம் அப்படின்னு நல்லா கவனித்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க
முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய முறையை சரியாக செஞ்சுருக்க மாட்டாங்க. முன்னோர்கள் அவங்க வழிபாடு செஞ்சுருக்க மாட்டாங்க. இந்த ஒரே ஒரு காரணம்தான் நமக்கு இந்த பிரச்சனைகள் ஏற்படுறது. அதனால் அமாவாசை நாளில் நீங்கள் இந்த தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, ஆடி அமாவாசை, இந்த 3 அமாவாசை நாளில் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செஞ்சு அவர்களுக்கு ஒரு பிடி சாதம் காகத்திற்கு வைக்கிறப்ப, அவர்களை நினச்சி காகத்திற்கு ஒரு பிடி சாதம் வைக்கிறப்ப எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட கர்மாவாக இருந்தாலும் அது நீங்கி நாம் செய்த பாவங்கள் நீங்கி நம்ம நல்ல முறையில் வாழலாமுங்க. அமாவாசை நாளில் சேர்த்துக்கவே கூடாத காய்கறிகள் அப்படின்னா இஞ்சியும் வெங்காயமும் பூண்டும், இந்த 3 பொருளையும் அமாவாசை நாளில் மறந்தும் நம்ம உணவில் சேர்த்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற நாளில் நம்ம சேர்த்தாலும் இந்த 3 பொருளையும் நம்ம அமாவாசை நாளில் கண்டிப்பாக சேர்த்துக்கவே கூடாது. கண்டிப்பாக சேர்த்துக்க வேண்டிய பொருள் அப்படின்னா அரசாணிக்காய், பூசணிக்காய், நாட்டு காய்கறிகள் எல்லாமே நம்ம இந்த அமாவாசை நாளில் சேர்த்துக்கலாம். நாட்டு காய்கறிகளை தவிர்த்து மற்ற காய்கறிகளை சேர்த்துக்காமல் இருக்கிறது ரொம்பவுமே நல்லதுங்க. அமாவாசை நாளில் ஒரு கைப்பிடியாவது அகத்திக்கீரையை நம்ம கோமாதாவுக்கு கொடுப்பது நல்லது. அதாவது பசுமாட்டிற்கு நம்ம இந்த ஒரு கைப்பிடி அகத்திக்கீரை கொடுக்கறதால அத்தனை தெய்வங்களையும், 3 தேவர்களையும் நம்ம வழிபாடு செய்த பலன் கிடைக்கும். கோமாதாவுடைய உடலில் தான் எல்லா தெய்வங்களும் வாழ்வதாக ஐதீகம். அதனால் அமாவாசை நாளில் ஒரு கைப்பிடி அளவாவது அகத்திக்கீரையோ வாழைப்பழமோ நீங்கள் பசுமாட்டிற்கு கொடுங்க. அமாவாசை நாளில் நம்ம தடைகள் நீங்கிறதுக்கும், நம்ம வாழ்க்கையில் எதற்கெடுத்தாலும் பிரச்சனை மேலே பிரச்சனையாக இருக்குது, எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்தில் ஏதாவது ஒரு தாமதம் வந்துகிட்டே இருக்குது, ஏதாவது ஒரு தடுதல் வந்துகிட்டே இருக்குது, எதுவுமே நமக்கு சிறப்பாக அமையல, குழந்தை பேர் இல்லை, திருமணம் தள்ளி போயிட்டுருக்கு, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க மறக்காமல் செய்யக்கூடியது. தடைகளை தகர்ப்பவர், தடைகளை நீக்குபவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரச மரத்து பிள்ளையார். விநாயகரை வழிபாடு செய்தாவே தடைகள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. விநாயகரை வழிபாடு செய்தால் நம் வாழ்வில் அனைத்தும் வெற்றியாக கிடைக்கும். சங்கடங்களை தீர்ப்பவர் விநாயக பெருமான். அமாவாசை நாளில் விநாயக பெருமான் இருக்கக்கூடிய அரச மர பிள்ளையார், அதாவது அரச மரத்திற்கடியில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள், கர்மாக்கள், பிரச்சனைகள், பாவங்கள் அனைத்தும் நீங்குங்க. எந்த பரிகாரமும் எந்த தாந்திரிகமும் செய்தும் எந்த இறைவனை வழிபாடு செய்தும் நமக்கு ஒரு சில காரியங்களெல்லாம் தள்ளி போய்கிட்டே இருக்கும். அது என்ன காரணம் அப்படின்னே நமக்கு தெரியாது. எல்லா பரிகாரமும் செஞ்சிட்டோம், எல்லா கோவிலுக்கும் போயிட்டு வந்துட்டோம், தாந்திரிகமும் நம்ம செஞ்சிட்டோம். ஆனாலும் நமக்கே இந்த காரியம் தள்ளி போயிட்டே இருக்குது, நமக்கே பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டே இருக்குது அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கிறவங்க அமாவாசை நாளில் விநாயகர் பெருமானுக்கு, அதாவது அரச மரத்தடியில் இருக்கிற விநாயகர் பெருமானுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. எத்தனை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம், அல்லது 5 தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். 5 அரச இலையை எடுத்து 5 அரச இலையிலையும் சந்தனம் குங்குமம் வைத்து அதன் மீது அகல் விளக்குகள் வைத்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாமுங்க. இந்த தீபத்தை நம்ம வீட்டிலேயே வச்சும் கூடி வழிபாடு செய்யலாம். அதாவது அரச மர பிள்ளையார் கோவில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இல்லை அப்படிங்கிறவங்க அரச மர கோவில் இல்லாமல் விநாயகர் கோவில் இருக்கும் இல்லைங்களா, அங்கே போய் நம்ம இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாம். அல்லது எனக்கு இதற்கெல்லாம் போக நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க வீட்லேயும் கூடி வச்சு வழிபாடு செய்யலாம். வீட்டில் நம்ம எப்போ வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பெரியவங்களுக்கு காகத்துக்கு சாதமெல்லாம் வச்சு வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு அதன் பின்பு தான் நம்ம இறைவனுக்கு பூஜை செய்யணும். எப்போவுமே அமாவாசை நாளில் முன்னோர்களை வழிபாடு செஞ்சுட்டு அவர்களுக்கு ஏற்ற வேண்டிய தீபத்தை ஏற்றி அவர்களுக்கு வைக்க வேண்டிய சாதத்தை எல்லாம் வச்சு வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு தான் நம்ம பூஜை அறையில் தீபம் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கரமிச்சு நம்ம பூஜை அறையில் தீபம் ஏற்றி பூஜை அறையில் இருக்கிற விளக்குகளுக்கு எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாமுங்க. அமாவாசை நாளில் வாசலில் கோலமே போடாதீங்க, வாசலில் கோலம் போடக்கூடாது. பெரியவங்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாடு முறைகள் எல்லாம் செஞ்சுட்டு அதன் பின்பு வேணாலும் நம்ம வாசல் தெளித்து கோலம் போடலாம். காலையில் எழுந்த உடனே சும்மா வாசல் மட்டும்தான் தெளித்து விடணும். அதன் பின்பு இவங்களுக்கு செய்ய வேண்டிய பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கரமித்து நம்ம உள்ள பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறப்ப வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு அப்புறம் வந்து தான் நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கும் கமெண்ட்டு கொடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.